வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. அரிசி மாவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே வறுத்து எடுத்துக்கிறேன், எல்லா ரெசிபிக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்காக. இப்போ இது மாவு பார்த்தா எப்படின்னா நல்லா சூடாயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா கோல மாவு பதம் இழுத்தா நமக்கு நல்லா கூட வருது பாருங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த சூடு பதம் போதும், நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம கார பூந்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போது 1 கப் கடலை மாவு, ஆல்ரெடி பதப்படுத்தி அரைச்ச கடலை மாவு தான். இதை வந்து ஒரு ஜல்லடையில் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு, சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஆப்ப சோடா மாவு, பெருங்காயம் ஒரு பிஞ்சு எடுத்துக்கலாம். சால்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒரு ஜலிச்சு மாவு எடுத்தாச்சு, எல்லாத்தையுமே எல்லா பவுடருமே போட்டு ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிடலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவு பிசைஞ்சிடலாம் ஒரு தடவை எல்லாத்தையும் ஃபுல்லாக. மாவு இப்படி பிடிச்சா நல்லா உருண்டையாக வர மாதிரி இருக்கட்டும். அப்படின்னா நம்ம போட்ட பட்டர் வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியை தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். கார பூந்திக்கு தண்ணியை திக்கு கன்சிஸ்டன்சியும் இல்லாமல் தின் கன்சிஸ்டன்சியும் இல்லாமல் நம்ம ஸ்வீட் பூந்திக்கு செஞ்ச மாதிரியே இதில் செஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு கலர வேண்டாம், அதே நல்லா பொங்கி இப்போ கொஞ்சம் நல்லா தெளிவுபடுத்துப்பேன். இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்வீட் பூந்திக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நல்ல முருன்னு ஆகிற அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு பார்த்து எடுத்துக்கலாம். நம்ம ஓவர்லோட் பண்ணாமல் பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். இது இன்னும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இது இப்போ நம்ம எல்லா பூந்தியுமே பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக கேஷ்நட்டு ஒரு 10 கேஷ்நட்டை சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை பொரிஞ்சு எடுத்துடலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் இல்லைங்க, நமக்கு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணானாலும் நம்ம ஆட் பண்ணாமலேயும் விட்டுடலாம். ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன்.
பூந்தின்றதுனால இது கொஞ்சம் நல்லா வாசனையை கொடுக்கும். பூண்டு ஈஸி டைஜஷனுக்கும் இருக்கும். பூந்தினாவே குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ எல்லோரும் சாப்பிட்றதுக்காக பூண்டும் கொஞ்சம் ஆட் பண்ணோன்னா இது ஆப்ஷனல் தான். இதுவும் வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், அதை சும்மா லைட்டாக சூடு வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். இதை கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் தெளிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை வதக்கி எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை, பூண்டு, கருவேப்பிலை, கேஷ்நட்டும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டோன்னா 1 week to 10 days அப்படியே இருக்கும். நம்ம அது வரைக்கும் காலி பண்ணாமல் இருந்தோன்னா 1 week வரைக்கும் நல்லா முறுமுறுனே இருக்கும். நல்லா இது எப்படி வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.